ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட கிளாஸ் 46 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே லாஸ்ட்டு கிளாஸில் ஒரு ஜம்ப் ஷூட் நியூபார்ன் பேபி டு 1 இயர் பேபிக்கான ஜம்ப் ஷூட் எப்படி ரெடி பண்ணுறது, கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கான பட்டன் அண்ட் பட்டன் ஹோல் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் அண்ட் கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குற நீங்களும் நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோ ஜம்ப் ஷூட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோங்கிறத நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போது நம்மளோட ஜம்ப் ஷூட்டை எடுத்து அதில் யோக் பார்ட்டை நம்ம மெஷர் பண்ணுறோம். பட்டன் வைக்க வேண்டிய ஏரியாவை அது கரெக்டாக 3 இன்ச் அளவு தான் இருக்குது. அதனால மேலேருந்து 1 இன்ச் 2 இன்ச் ரெண்டையும் மார்க் பண்ணுறேன். 2 பட்டன் நம்ம வைக்க கரெக்டாக இருக்கும். உங்களோட ஜம்ப் ஷூட் எந்த அளவில் இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. 2 பட்டனோ 3 பட்டனோ உங்கள் தேவைக்கு போல் கரெக்டாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போது பட்டன் ஹோல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம ஹேண்ட் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எந்த இடத்துல நம்மளுக்கு பட்டன் ஹோல் தேவையோ அந்த இடத்துல ஒரு டாட் நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அந்த டாட்டை சென்டராக வச்சு ஒரு பட்டனை அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். எந்த பட்டனை நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அந்த பட்டனை வச்சு மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் போட்டிருந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு ஆப்போசிட்டாக அதுக்கு குறுக்காக இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நீங்கள் பட்டன் வச்சு மார்க் பண்ண அந்த 2 டாட் வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம 5th கிளாஸில் ஏற்கனவே படித்த அந்த லூப் ஸ்டிச்சிங் தான் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணியிருக்கிற அந்த லைனை சுற்றி ஒரு குட்டியாக ஓவல் மாதிரி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு நீள்வட்டம் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணலாம். 4 ஸ்டாண்ட்ஸாக ஊசியில் நூல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த ஓவல் பக்கத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓவல் நீள்வட்டம் போட்டிருப்பீங்க, கீழேருந்து அந்த நீள்வட்டத்தில் ஒரு சைடோடி ஊசியை மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கட் பண்ணி எடுத்துருக்க அந்த வழியே ஊசியை கீழே கொண்டு போய் ஓவல் வரைக்கும் ஓவலில் வெளியே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இந்த ப்ராசஸை பண்ணிகிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ண அந்த ஸ்பேஸ் வழியாக ஊசியை விட்டு ஓவல் இருக்கிற அந்த ஓவல் போட்டிருப்பீங்க நீள்வட்டம், அது வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஊசியை ஏற்கனவே இருக்கிற நூலை சுற்றி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படின்னா குட்டி குட்டியாக ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாக பிரிஞ்சியும் வராது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த நீங்கள் போட்டிருந்த அந்த ஹோல் ஃபுல்லுமே ஃபில் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். 5th கிளாஸில் நம்ம லூப் ஸ்டிச் போட்டது தான். நீங்கள் இது வரைக்கும் லூப் ஸ்டிச் போட்டதில்லை அல்லது அந்த வீடியோவை பார்க்கலன்னா அதை பாருங்கள். அந்த வீடியோவை உங்களுக்கு மேலே கொடுக்குறேன். அதில் ரொம்பவே ஸ்லோவாக ரொம்ப பொறுமையாக அந்த லூப் ஸ்டிச்சை சொல்லி கொடுத்துருப்பேன். சேம் ஸ்டிச்சை தான் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். நம்ம கட் பண்ண அந்த ஏரியாவை சுற்றியுமே சூப்பராக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ஃபைனலாக நம்மளோட ஊசியை கீழ்ப்பக்கமாக கொண்டு போய் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். 2 நாட்டு போட்டுக்கோங்க. சேஃப்டிக்காக 2 நாட் போட்டுக்கோங்க. இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். எந்த இடத்துல நம்மளுக்கு பட்டன் ஹோல் தேவையோ அதில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. மேலே கரெக்டாக பட்டனை ப்ளேஸ் பண்ணிவிட்டு சுற்றி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலேயும் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இப்போது மார்க் பண்ண அந்த 2 லைனையுமே ஒரு ஓவல் மாதிரி ஒரு லைன் போட்டு வச்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க நான் போடுறத. 2 சைடு மேலேயும் கீழேயும் நம்ம மார்க் பண்ணதை குட்டியாக ஒரு ஓவல் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அதை சுற்றி கொஞ்சம் பெரிய இன்னொரு ஓவல் போட்டுக்கோங்க. உள்ளே ஒரு குட்டி ஓவல், வெளியே ஒரு பெரிய ஓவல்.
இந்த ஸ்டிச் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு கீழேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கீழேருந்து வெளியே இருக்கிற அந்த ஓவலில் வெளியே நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உள்பக்கம் இருக்க நீடிலேருந்து வெளிப்பக்கம் கொண்டு வருவோம். வெளிப்பக்கம் இருக்கிற ஓவலுக்கு கொண்டு வந்து நூலுக்குள்ளே ஏற்கனவே இருக்கிற நூலுக்குள்ளே ஊசியை விட்டு எடுக்கலாம். இப்படி எடுத்தால் குட்டி குட்டியாக ஒரு நாட்டு ஃபார்மாகவும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி எடுக்கிறோம். இதே ப்ராசஸை நம்ம செய்துகிட்டே இருக்க போகிறோம். உள்ளே இருக்கிற ஓவல்லேருந்து வெளியே இருக்கிற ஓவலுக்கு நம்ம குத்தி எடுத்துகிட்டு நூலுக்கு உள்ளே விட்டு ஊசியை வெளியே எடுப்போம். இந்த மாதிரி நூலுக்கு விட்டு தான் ஊசி வெளியே எடுக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி ஊசியை சுற்றி நூலை போட்டு கூட நீங்கள் எடுக்கலாம். குட்டி குட்டியாக நாட் ஃபார்மாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுற ஏரியாவிலேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த மாதிரி சுற்றி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம ஃபஸ்ட்டே ஒரு ஹோலை போட்டு அதை சுற்றி இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்தோம். செகண்ட் மெத்தடில் ஃபஸ்ட்டே நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு நடுவில் இருக்க கேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதான் டிஃப்ரென்ஸ். ரெண்டுமே சேம் ஸ்டிச் தான். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டிச் போடுறதுக்கு பிகினர்ஸ் கொஞ்சம் தயக்கப்படுவாங்க. எதுக்காகனா, நம்ம கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணி எடுத்துட்டோன்னா திரும்ப அதை குட்டியாக்க முடியாது. பட்டன் ரொம்ப லூஸாக இருக்கும், ஈஸியாக கலண்டு வர்ற மாதிரி இருக்கும். பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்படின்னா நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டியாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் உங்களோட ஜம்ப் ஷூட்டில் இதை ட்ரை பண்ண வேண்டாம். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, நம்ம நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். அதில் நம்ம கட் பண்ணி அல்லது மிஸ்டேக் பண்ணி இதை ஸ்டிச் பண்ணோன்னா அந்த ஜம்ப் ஷூட்டே வேஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டு கிளாத்தில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருக்கா அல்லது 2 முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு திரும்ப நம்மளோட ஜம்ப் ஷூட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கூட அதுக்காக தான் இந்த கிளாத்தில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். நானுமே இந்த ஸ்டிச் போட்டு பல வருஷங்கள் ஆகிறதுனால எனக்கும் இதில் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக போட தெரியலை. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு கிளாத்தில் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துட்டோம். நடுவில் ஒரு கேப் இருக்குது. அதில் இந்த சீம் ரிப்பேரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நடுவில் இருக்க கேப்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். உங்கள்கிட்ட சீம் ரிப்பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நல்லா ஷார்ப்பாக இருக்கிற ஒரு பிளேடு எடுத்துக்கோங்க, ஷேவிங் பிளேடு. அதை வச்சு மெதுவாக ரொம்ப கேர்ஃபுல்லாக நூல் எதுவுமே கட் ஆகாத மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பட்டனை கீழ்ப்பக்கம் வந்து மேல் பக்கம் எடுக்கிறேன். ஈஸியாக தான் வருது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது கரெக்டாக தான் இருக்கும். இதை விட ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம பட்டன் போட்டோன்னா சீக்கிரமாக கலண்டு வந்துடும், லூஸாக இருக்கிற பட்சத்தில். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டு தான். இப்போது ரிமைனிங் இருக்கிற நூலை கீழ்ப்பக்கம் கொண்டு போய் நாட்டு போட்டு முடிச்சிட்டேன். 2 மெத்தடுமே நம்ம சூப்பராக கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம ஜம்ப் ஷூட்டில் பட்டனை ஸ்டிச் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணிட்டோம். கீழே இருக்கிற பீஸில் தான் நம்ம பட்டனை ஸ்டிச் பண்ணணும். கீழே இருக்கிற பீஸ் மீன்ஸ் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற பீஸில் தான் பட்டனை ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். பட்டன் ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். பட்டன் 2 ஹோல் இருக்கிற பட்டனும் உண்டு, 4 ஹோல் இருக்கிற பட்டனும் உண்டு. 2 ஹோல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 4 ஸ்டாண்ட்ஸில் நீங்கள் நூலை போட்டு ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் ஒரு ஹோல்லேருந்து இன்னொரு ஹோல் வழியாக நீடில் விட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறதுல 4 ஹோல் இருக்குது. நான் 5 டைம்ஸ் 2 ஹோலை ஸ்டிச் பண்ணுறேன். இன்னொரு 5 டைம்ஸ் இன்னும் 2 ஹோலை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கிராஸாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு ஹோலில் இருந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஹோல் வழியாக வெளியே எடுத்து 5 டைம்ஸ், இன்னொரு ஹோல்லேருந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஹோல் வழியாக எடுத்து ஒரு 5 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பட்டன் ஹோலுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏற்கனவே மார்க் பண்ண போல் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் செகண்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பட்டனுக்கு பார்த்துக்கோங்க, கரெக்டாக எந்த இடத்துல பட்டன் ஹோல் நம்மளுக்கு தேவையோ அந்த இடத்துல குட்டியாக ஒரு ஓவல் போட்டுக்கிட்டே
அதை சுற்றி கொஞ்சம் பெருசாக ஒரு ஓவல் போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வெளிப்பக்கம் இருக்கிற ஓவலில் குத்தி வெளியே எடுத்துக்கிட்டேன், கீழேருந்து மேலே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா உள்பக்கம் இருக்கிற ஓவல்லேருந்து வெளிப்பக்கம் ஓவலுக்கு ஊசியை குத்தி எடுத்து நூலை ஊசிக்குள்ளால் விட்டு விட்டு எடுக்கிறேன். இந்த மாதிரி சுற்றி ஃபுல்லுமே 2 ஓவலையுமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி சுற்றி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஃபைனலாக நடுவில் இருக்கிற கேப்பை கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸி தான். இந்த கிளாத்தில் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணது தெரியாது. ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தோன்னா நம்ம ஃபைனலாக கட் பண்ணதுக்கப்புறமா 1-2 நூல் தெரியும். அந்த நூல் தெரிகிறனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அந்த நூல் பிரிஞ்செல்லாம் வராது. ஏன்னா சுற்றி நம்ம ஸ்ட்ராங்காக ஸ்டிச் போட்டிருக்கோம், லூப்புக்கான ஸ்டிச்சு, அதனால் அந்த நூல் பிரியாது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு மெத்தடை விட ரொம்பவே ஈஸி. நம்ம எண்டிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டோம். ஒரு சர்க்கிளாக நடுவில் இருக்கிற கேப்பில் சீம் ரிப்பேரை யூஸ் பண்ணி ஹோல் போட்டு எடுத்துட்டோம். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 1-2 த்ரெட்டு தெரியும். அந்த த்ரெட்டு தெரிகிறனால பிரச்சனை எதுவும் கிடையாது. அந்த த்ரெட்டை கட் பண்ணி கூட விட்டுக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஏற்கனவே ஸ்டிச் பண்ண பட்டனை இன்சர்ட் பண்ணி பார்த்தாச்சு. சூப்பராக ஃபிட்டிங்காக இருக்குது. பட்டனை ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் பண்ணவும் முடியுது. இப்போ நம்மளோட த்ரெட்டை கீழே கொண்டு போய் நாட் போட்டு எடுத்துடலாம். செகண்ட் பட்டனை நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டே ஹோல் ரெடி பண்ணி அதுக்கப்புறமா சுற்றி இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு நம்ம ரெடி பண்ணலாம். ஒரு பட்டன் வச்சு கரெக்டாக மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணிட்டோம். கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு சிசரால் அந்த மார்க் பண்ண லைன் வரைக்கும் கட் பண்ணுறோம். இப்போ ஒரு குட்டியாக ஒரு ஹோல் ரெடி ஆகிட்டு ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த ஹோலை சுற்றி ஒரு ஓவல் மாதிரி லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஸ்டிச்சஸ் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நான் அந்த மாதிரி லைன் போடாமல் தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஈவனாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச் போடும்போதும் ஈவனாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஹோல் ரெடி பண்ணும்போது ஹோல் போடும்போது ரொம்ப பெருசாக போட்டுறாதுங்க. பெருசாக போட்டோன்னா அதை குட்டியாக்க முடியாது. குட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் இழுத்து ஸ்டிச் பண்ணோன்னா அந்த ஹோல் பெருசாகிட்டு தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் குட்டியாகவே போடுங்க. கரெக்டாக உங்களோட பட்டன் அளவை நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க, அந்த அளவுக்கு போடுங்க. ரொம்பவே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். கீழே இருந்து நூலை நம்ம சுற்றி ஒரு ஓவல் ஷேப் போட்ட அந்த ஓவல் வழியாக நம்ம வெளியே எடுத்துட்டு அந்த ஹோல் வழியாக உள்ளே இன்சர்ட் பண்ணி திரும்ப ஓவல் வழியாக வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுக்கும்போது ஊசியால் நூலை சுற்றி எடுப்போம். இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம போட்டிருந்த ஹோலை சுற்றி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஃபைனலாக ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா ஊசியை கீழ்ப்பக்கம் உள்பக்கமாக கொண்டு போய் அங்கே நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு முறைக்கு 2 நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா நாட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா தான் நம்மளோட ஸ்டிச்சு பிரியாமல் இருக்கும். ஸோ 2 நாட் போட்டுக்கோங்க. இப்போ செகண்ட் நம்ம ரெடி பண்ண பட்டனையுமே நம்ம போட்டு பார்த்துடலாம். பட்டன் ஹோல்குள்ளே ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்குது. சூப்பராக பட்டன் ரெடி பண்ணிட்டோம். பட்டன் ஹோலும் ரெடி பண்ணிட்டோம் ஹேண்ட் ஸ்டிச்சை யூஸ் பண்ணியே. இப்போ பட்டன்ஸை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரிமூவ் ஆகுது. கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி தான் இருக்குது. போக போக அது கரெக்டாகிடும். உள்பக்கம் பாருங்கள், நீட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு கிடச்சிட்டு.
மிஷின் யூஸ் பண்ணி டெய்லர் எந்த ஃபினிஷிங்கில் கொடுப்பாங்களோ பட்டன் ஹோல் அந்த ஃபினிஷிங்கில் சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பட்டன் ஹோல் ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் இருக்குது. ப்ரெஸ் பட்டன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஜம்ப் ஷூட்டை. அதுக்காக ப்ரெஸ் பட்டன் கடையில் வாங்கிக்கோங்க. ப்ரெஸ் பட்டனோட ரேட் ஒரு அட்டை 10 ரூபாய்க்கு கிடைக்கும். உங்கள் ஏரியாவில் எந்த ரேட்டு கிடைக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க, வாங்கும்போது பார்த்து வாங்குவாங்க. நான் இப்போ வாங்கியிருக்கிற இந்த அட்டை ஒரு அட்டை ஃபுல்லுமே சேர்த்து 10 ரூபா தான். ப்ரெஸ் பட்டனை இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு பீஸை வச்சுக்கோங்க, ரைட் சைடு ஒரு பீஸை வச்சுக்கோங்க. நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நான் மேலே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இவ்வளோ கஷ்டம் இல்லை, இவ்வளோ டைம் எடுக்காது, டக்குன்னு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த கிளாஸோட ஒர்க் என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ லாஸ்ட்டு 3 கிளாஸ் 44, 45, 46 3 சேர்த்து நம்மளுக்கு சூப்பரான கிட்ஸுக்கான ஜம்ப் ஷூட் ரெடி பண்ணுறது தான். ஒரு ரோப்பை ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க, ஜம்ப் ஷூட்டை ரெடி பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி பட்டன்ஸ் அண்ட் பட்டன் ஹோலை ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஃபோட்டோவாக எடுத்து 3 கிளாஸ்க்கும் சேர்த்து ஒரே ஃபோட்டோ போதும். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட அப்டேட்ஸை நான் சீக்கிரமாக உங்களுக்கு கொடுக்குறேன். இன்றைக்கி நான் ஃப்ரீயாக தான் இருக்க போகிறேன். இன்றைக்கி அந்த ஒர்க்கை தான் பார்க்க போகிறேன். ஏற்கனவே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. எந்தெந்த வயசு பிள்ளைங்களுக்கு எந்த அளவு கிளாத் வாங்கணும், எந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ட்டுலாம் கேட்டிருக்கீங்க. அதுக்காக சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.